ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க ஐயா. யா சிவாய நமக. சொல்லுங்க. இந்த சொல்ல தீவிரத்துல கூட மாட்டை கேவலமா பேசுறாங்க. மாட்டு கோமியங்கிறேன், ம். மாட்டு மூத்திரம்ங்கிறேன். அப்புறம் மூத்திரம் போடுறதுல தான் பால் வருது, அதை மட்டும் நான் குடிக்காம இருக்கிறேன். சரி. பால் பால் இருக்குது, நெய் வருது, நல்லா திங்கிறான் போட்டு கொழுப்பு வர்ற வரைக்கும். ம். பாலாடை கட்டி திங்கிறேன். சரி. எல்லாம் திங்கிறானுங்க. அப்புறம் மாட்டையே பேசுறாங்க. பிராமணே சும்மா இந்த ரெண்டுமே பூச்சி. பிராமணர் திட்டக்காரன் என்ன தெரியுமா? பிராமணே மாட்டை வணங்குறான். இதான் இவங்களுக்கு பிரச்சனையே இதான். நீங்க சொன்ன மாதிரி மாட்டை பாலை குடிக்கிறான். மாடு பால் குடிச்சா கொழுப்பு வந்துருதுல, கொழுப்பு அப்புறம் சும்மா இருக்காதுல, கொழுப்பு நெண்டும்ல அப்படியே. அதனாலதான் மாட்டு கோமியம் மூத்திரம் சொங்கின்னு பேசுறது. நான் என்ன சொல்றேன், தாய்க்கு சமமானது பசு. நீ பால் டீ காபி எல்லாம் குடிக்காதராங்கிறேன். அப்போ ஒரு தாய்க்கு சமமான பசு. உன் தாய்க்கு அப்புறம் உனக்கு பால் கொடுக்கறது யாரு? பசு. அத குடிச்சு வளர்ந்துட்டு ஒரு தாயவே நீ இந்த அளவுக்கு வக்கரமா பேசுறன்னா உங்ககிட்ட ஜீவகாருண்யம், உங்ககிட்ட இறக்கத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? உங்ககிட்ட இறக்கம் இருக்குமா? எப்படி இருக்கும்? மிருகத்தனம் தான் இருக்கும். அத சொல்லுங்க. அதனால இவனுக்கு எல்லாம் ஏதோ ஆணவத்துல ஆடுறான். ஆனா அழிவு நிச்சயம். இறைவன் விடுவானா? செமருவா அன்னைக்கு சொல்லிட்டான். அந்த களி காலத்துல களியில எப்படி நடக்கும்? இறைவன் சொல்றது. பெருமாளே சொல்றாரு, மகாவிஷ்ணு சிவன்கிட்ட சொல்றாரு, உரையாடுறாரு. சிவன் போய் களி அழிச்சிட்டு வாங்குறாரு. அப்போ மகாவிஷ்ணு சிவன்கிட்ட சொல்றாரு, காராம்ப சுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்ட கலியாச்சே சிவனே ஐயா. காராம் பசுவையே கங்கை கரையில கொள்வான சிவனே, இந்த களியனை போய் என்ன அழிச்சிட்டு நீ சொல்றீ, என்னால எப்படி முடியும்? மகாவிஷ்ணு முடியாதுங்கிறாரு. என்ன காரணம்னா, எல்லாம் எங்க அப்பா சிவபெருமான் பண்ணிய வேலை. இவனோட எங்க அப்ப வரத்தை கொடுத்துட்டு ஓடுற வேலைதான் இவனுக்கு. வரத்தை கொடுத்து ஓடிடுவான். ஓடி தலையில வரத்தை கொடுத்து தலையில கை வைக்கும்போது ஓடுவார்ல. களியன் போய் வரம் கேட்கும்போது என்ன வரம் கேட்கான் களியன்? மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான். அரணுடைய வெந்நீரும் அந்த நெறின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி வளக்கூறும் தாரும் என்றான். கணபதி மூலம், சுப்பிரமணியர் மூலம், காமாட்சி தன் மூலம், மகாலட்சுமி மூலம், சரஸ்வதி மூலம், 1008 அண்டம் நிறை மூலம் வாயுதக்கண்ணே வரமா ஒரு இந்த அண்டத்துல இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வங்களுடைய சக்தி எனக்கு வரமா கொடுன்னு கேட்டான். சிவனே உன்னுடைய வரத்தையும் சேர்த்து கொடுன்னு கேக்குறான். எங்க அப்பா ஒரு இழிச்சவாயன் கொடுத்துட்டான். கடைசியில கொடுத்த உடனே அவன் கொடுத்த உடனே அவ்வளவு நேரமும் கையில எப்படி இருந்துச்சா, பிரகாசம் மரத்த கைலாசம் இருள் முடிடுச்சு. ஏன்னா வரலாம் அவனு போயிடுச்சு. அதாவது நம்ம தமிழ்நாடு மாதிரி மொத்தமா ஓட்ட போட்டு தள்ள கை வச்சுட்டு அந்த மாதிரி எப்படி நினைச்சுக்கோங்களேன். அப்ப கையில இருள் முடின்னு சிவனுக்கு ஒண்ணு ஓடல. சிவன் சொல்றாரு சக்தி கிட்ட, பார்வதி கிட்ட, பெண்ணே இவன் வாங்கிட்டு போற வரத்தை பார்த்தா கலியுகம் போல தோணுது கண்ணேங்கிறாரு. அததான் தேவர்கள் சொன்னாங்க, கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராண மீதிலே சலிவுடன் ஈசனும் தரணியில் பொருந்திட வழியுள்ள மாயர் சிறங்க. நீங்க அப்பதான் பாரதி யுத்தத்தை முடிச்சிட்டு சிவனேன்னு போய் நீ வைகுண்டத்துக்கு போலான்னு கிளம்புறான் எங்க அப்பா நாராயணன். இவரு அதுக்குள்ள துரியோதன செத்த இவனுடைய ஆத்மா அங்க போய் வரத்தை வாங்கிட்டு வந்துட்டான் கலியுகம். இவர் வராரு. அட பாவி, இனியும் இந்த சிவன் கம்மன் இருக்க மாட்டாங்க, வேலையை கொடுத்துட்டானே படுவாவின்னு சொல்லிட்டு தலையில கழிச்சுட்டு எங்காவது சிறங்கத்துல போய் எங்க அப்பா பள்ளி கொண்டுட்டான், வைகுண்டம் போல அவன். அப்போ இவரு கூப்பிட்டு சொல்றாரு, கையில இருளி மூடிட்டு மைத்துனரே இந்த களி அழிச்சு சீக்கிரம் என்ன காப்பாத்துங்காரு. 80 ரூபா ஈச புலம்புறாரு. அப்பதான் எங்க அப்பா நாராயணன் சொல்றான், களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் இருள் ஆகுமல்லோ, மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலியும் போடன வாளாயுதத்தாலே வாய்த்த கனை அம்பாளே பாலாக்க என்றாலும் படாதே களியே 6 பிறவி அளித்ததும் எந்தனக்கு நீரு போல் எண்ணுதுகான் நிற்களியை பார்க்கையிலே என்ன விதத்தால் இவனை நான் அழிப்போம் என்று வண்ண சிவனாரே மனது வேறு என்னதுகான். ஏன்னா ஆளை விட்டுருப்பா, நீ என்னுடைய திருமுடி சுதர்சன சக்கரம் என்னுடைய சக்தியெல்லாம் அவனுக்கு நீ வரமா கொடுத்துட்ட, எனக்கு சக்தியே கிடையாது. களிங்கிற சொல்ல காதுல கேட்டாலும் இருள், என்னுடைய சடலம் இருளாவதுங்கிறாரு. யாரு? பெருமாள் சொல்றாரு சிவன்ட்ட. எப்படி அழிக்க முடியும் அவனை? 1000 கோயில் அடிக்கிறான், அவனை எந்த தெய்வத்தெல்லாம் அடக்க முடியல. என்ன காரணம்? தெய்வத்துக்கு சக்தி கிடையாது, எல்லாம் களிகளுக்கு தான் இருக்கு. சிவன் கொடுத்துட்டான வரத்த. அப்போ பெருமாளை சொல்ற என்னால முடியாது, நாள் விட்டு 6 பிறவில அவன் இரணியனா வந்தான், சூரனா வந்தான். நான் ஒவ்வொரு அவதாரங்கள் எடுத்து அழிச்சிட்டேன்.
ம். ஆனா இந்த கலி அவதாரம் மிக கொடுமை. என்னுடைய சக்தி, என்னுடைய திருமுடி சுதர்சன சக்கரத்தை அவன் கொடுத்துட்டு அவன் தான் ராஜாங்கம் பண்ணுவான் பூமியில. கலியுகத்துல அவன் தான் ஆளுவான். ம். நான் எப்படி அவனை அழிக்க முடியும் சிவனே? மாய்மாலை என்னமா எல்லா இதயத்திலும் பரவிட்டானே கலிய. வாளாயுதத்துக்கும் வாய்த்தக்கனை அம்புக்கும் அவன் அகப்பட மாட்டான். எப்படி அழிக்கிறீன்னு சொல்லுங்கிறாரு, புலம்புறாரு சிவன், யாரு பெருமாள். ம். அதனாலதான் இவ்வளவு கொடுமை நடந்து இறைவனால தடுக்க முடியல. ஆனாலும் ஒரு உபாயம் இருக்கு. விடுவானா எங்க அப்ப? ம். அவனுக்கு கொடுத்த வரத்துக்கு நாள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. தர்மயுகம் வரப்போகுது. அப்ப பாருங்க வேடிக்கைய. சாதுக்களுடைய கையில ஆட்சி வரும். அன்னைக்கு இவனுக்கு சங்கி சொங்கி மாட்டு புத்திரன் சொல்லட்டு பாக்கலாம். எம்பரமா சொல்றான், எங்க அப்பன் தெளிவா சொல்றான். எல்லாம் சான்றோர் கையாலே எள்ளு நீரும் களிக்கிரைத்து பொல்லா களியை நரகமதில் புக்க அடித்து பேயோடு கொல்ல விடைகள் கொடுப்பேன் நான் கூண்ட சான்றோர் கையதிலே வல்லோர் புகழும் தேவர்களே மனமுது சடைய வேண்டாமே. எங்க அப்ப பெருமாள் எங்க சொல்றான்? தேவர்கிட்ட சொல்றான். தேவர்கள் போய் முறையிடுறான். இறைவா, வாசுதேவா, நாராயணா, இந்த கலியுகத்துல சாதுக்கள் நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறான், அநியாயம் பண்றான். பட்சி பால் மிருகம் நல்ல மிருகங்களுக்கு நல்ல விலங்குகளை கொள்றான், பசுவை கொள்றான். இது முறையிடுறான். போய் சாதுக்கள் கஷ்டப்படுறான், துஷ்டன் ஆள்றான். நீ எப்பப்பா இந்த சாதுக்களை ரட்சிக்க போவா இந்த கலியுகத்தை அழித்துன்னு சொல்லும் பொழுது எம்பெருமான் சொல்றான், வல்லோர் புகழும் தேவர்களே மனமுது அடைய வேண்டாமே. இந்த கலியை அழித்து சான்றோர் கையில நான் ஆட்சியை கொடுப்பேன், செங்கோல் கொடுத்து அவர்களை ஆள வைப்பேன். அன்னைக்கு இதுக்கும் தர்மயுகம் வரும். அன்னைக்கு இவன் சங்கி சொங்கி மாட்டு மூத்திரன்னு சொல்லிட்டு பாக்கலாம். விரைவில் வருங்க, அந்த காலம் வரும். பெருமாள் சொன்ன வார்த்தை பொய்யாவாது. இந்த கலிப்பயலுக்கு தவசம் பண்றதே சான்றோர்களுங்கிறான். யாரு? பெருமாள் சொல்றாரு. அதனால கலியுகம் அழிகிற வரையிலும் இப்படிதான் இருக்கணும். கொஞ்ச நாள் கலியன் கொடுத்த வாரம் முடிகிறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. லட்சுமி, இன்னைக்கு லட்சுமி யார்கிட்ட இருக்கா? நல்லவங்க கிட்ட லட்சுமி இருக்காளா? பணத்துல பிணவரையில பணம் பதுக்கிறவன்ட்ட லட்சுமி இருக்கா? அப்புறம் சரஸ்வதி யார்கிட்ட இருக்கா? பள்ளிக்கூடத்துல. பள்ளிக்கூடம் சரஸ்வதி கல்வி இன்னைக்கு யார் நடத்துறா? நல்லவனா நடத்துறான் கலியே. அதனால லட்சுமி சரஸ்வதி கலியனுக்கு சிவன் கொடுத்த வரம், அது பொய்யாகாது. நல்லவன் கிட்ட இருக்காது, கெட்டவங்கிட்ட தான் போய் இருப்பா. அதனால சிவன் கொடுத்த வரம் சிவன் கொடுத்த வரம் என்னைக்குமே பொய்யாகாது. புரியுதா உங்களுக்கு? அதனால அது கொடுத்த நாள் முடிகிற கொஞ்ச நாள் இருக்குது. அது வரைக்கும் பொறுமையா இருக்கு. அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். சாமியே சொல்லிட்டாரு முடியாதுன்னு. ஆனா முடிவு உண்டு, வருவாரு, விரைவில் வரும். எங்க அப்ப சொல்றான், மறைபொருளாய் சொல்றாரு. களியலிக்க எப்படி வருவாராம்? களியளிக்க சொல்றாரு, பதி எலும்பி களியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன், செடிக்கு கொடுத்தவனை செவிதிருத்தி குற்றம் கேட்பேன், வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனே, ஆரார்க்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை. மறைபொருளா இருப்பான். கண்ணு எங்க இருக்கும்? பரபிரம்மங்க. நானே, நம்ம எல்லாம் அவனுக்குள்ளதானே இருக்கோம். நம்ம இதயத்தில் இருக்கான், எங்க இருக்கான்? அதனால எங்கும் இருந்து எரிப்போம் கழுதி கலிதனை சொல்றாரு சாமி. விடுவாரா? இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பரபிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கில் தான் இறந்து வளர்ப்பேன் என்போரேங்கர். அன்பர்களை பக்தர்களை கைவிட மாட்டேன். பரபிரம்மமாய் இருந்து மறைபோல இருந்து இந்த கலியனை அழித்து நான் சாதுக்கள் கையில் செங்கோலை கொடுத்து ஆட்சி புரிய வைப்பேங்கிற. அதனால அந்த நாள் வர்ற வரைக்கும் நம்ம அடி வாங்கிதான் ஆகணும். அவன் செருப்பால அடிச்சாலும் வாங்கிதான் ஆகணும். ஏன்னா நம்ம தலை எழுத்து, எங்க அப்பன் கொடுத்த வர அப்படி சிவபெருமா. நன்றி. அதனால அது வரைக்கும் அப்படிதான் இருக்கும், கவலைப்படாதீங்க. முடிவு உண்டு. நல்ல பாம்பு விஷம் போல நடத்துவேனடா மகனேங்காரு பெருமாள். விடுவாரா? இவனுக்கு இருக்குது அக்கிரமம் பண்றவன், இந்த கும்பலுக்கெல்லாம் ஆணவ திமிரில் ஆடுறவனுக்கெல்லாம், வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனே, ஆரார்க்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை, நல்ல பாம்பு விஷம் போல நடத்துவேனடா என் மகனே. நல்ல பாம்பு கொத்துச்சுன்னா எப்படி துடிக்கும் உடலு, அந்த மாதிரி இந்த கும்பலுக்கெல்லாம் நரகத்துல தண்டனை இருக்குங்கிறாரு சாமி. அதான் சொன்னாரு, வையகத்தில் கொலை களவு மாது சூது பிறன்முகம் செய்யாது தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழ்கிற ஆணை புழுக்கு இறையாவில். இவனெல்லாம் நரகத்துல எங்க போடுவாராம்? புழு நெளிகிற இடத்துல ஆத்மாவை தூக்கி போடுவாரு. உடல் அழிஞ்சு போயிடும். உடலை எவனாலையும் காப்பாற்ற முடியும். நீங்களே சாக போறீங்க, நான் சாக போறேன். ஆத்மா அழியாது. உலகம் அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு. இந்த கும்பல் ஒரு பயிலும் தப்ப முடியாது. அதனால மாட்டு மூத்திரன்னு சொல்லிட்டு மாட்டு சாணியை நம்ம திங்கிறோன்னு கூட சொல்லிட்டு போறான். சொல்லட்டு பொறுமையா இருங்க, எல்லாம் எம்பரமா பாத்துக்குவான். நமசிவாய்.